கள்ளிப்பழம் பார்த்துக்காங்க மக்களே, உறவுகளே. கள்ளிப்பழம் நல்லா பாருங்கள், தெரியுதா? உடைக்க போகிறோம். கள்ளிப்பழம் இது பழுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் கள்ளிப்பழம். கள்ளிப்பழம் யாரோ ஒரு லேடி விற்கிறாங்க, யூடியூப்பில் பார்த்தேன். தேடி தேடி பாவம் கண்டுபிடிச்சி விற்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த கள்ளி பள்ளமெல்லாம் தேடி பிடிச்சி அது முள் இல்லாமல் எடுக்கணும். அதில் முள் இருக்கும், அப்படியே குத்திட்டுனா ஒரே குத்து அவ்வளோதான், அப்பிடும். பாருங்கள், நிறையா இருக்குது. மழை பெய்யுது, மயில் வரட்டிக்கிட்டு வந்தேன், அதனால் பார்த்தேன். அங்கே பாருங்க, தெரியுதா? நல்ல பழம். பழம் போய் தொட்டோம்னா அப்படியே முள் அப்பிடும். இருக்கட்டும், இங்கே யாரும் வரப்போகிறதில்ல, நம்ம தான் எடுக்கணும். நல்லா பாருங்கள், கள்ளிப்பழம் இதெல்லாம் பழுத்துரும். முள் குத்திருச்சு பாருங்கள். கள்ளிப்பழம் பாருங்கள், இதெல்லாம் பழுக்கிற பழம், தெரியுதா? இதெல்லாம் ரெண்டு நாளில் பழுத்துரும். கள்ளிப்பழம். கள்ளிப்பழம் கள்ளிப்பழம் பாருங்கோ பாருங்கோ. எடுத்து பார்ப்போமா? முள் குத்துதே, மழை வேற வருது. எடுத்தாச்சு. பார்த்தீங்களா முள். பாருங்கப்பா, நல்லா உடைச்சி காட்டவா? மழை பெய்யுது, அருமையாக இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா தான் கள்ளிப்பழம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்பொழுது சாப்பிட போகிறேன். ஓகே, பாய். நன்றி உறவுகளே. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கள்ளிப்பழம் பிடிக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய், நன்றி.